ஹலோ ஆல், வெல்கம் டு பிரீத்திஸ் vlog. நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், ஸ்ட்ரைட்டடான ஹேர் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கு காசு வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும் அண்ட் அதை மெயின்டைன் பண்றதும் ரொம்ப கஷ்டம். இதே நம்ம நேச்சுரலாவே பெர்மனண்டா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டா அது எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பிரீத்திஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த ஹேர் பேக்கை நான் 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் பேக். சும்மா சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளாவே எனக்குமே எந்த ரிசல்ட்டுமே இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், நேச்சுரல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்க ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி 3 வாழைப்பழம் இல்ல 4 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அப்புறம் எக் ஒயிட் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா வந்து கர்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப திக் பேஸ்டா இருக்கணும். ரொம்ப லிக்விடா ஆயிடுச்சுன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் கிடைக்காது. உங்க ஹேர் பேக் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அது பெரிய ஸ்டெப்லாம் ஒன்றும் கிடையாது. ஹேர்ல நல்ல ஆயில் வச்சு சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸ்ல, உங்க ட்ரையான ஹேர்ல நீங்க ஹேர் பேக் போட்டீங்க அப்படின்னா ஹேர் இன்னும் ட்ரை ஆகும். அது மட்டும் இல்லாம ஹேர் ஃபாலும் ஆகும். எந்த ஹேர் பேக் போட்டாலும் ஹேரை ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டிஷனா டிவைட் பண்ணி தான் போடணும். அப்பதான் நம்ம போடுற ஹேர் பேக் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஒரு இடத்துல போட்டும் ஒரு இடத்துல போடாமையும் இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். இது என்னடா இவ்வளோ லென்த்தா இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெளிவு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஹேர் பேக் எடுத்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்து அப்ளை பண்றேன் அப்படின்னு பாருங்க. ஹேர் பேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கெமிக்கல் ஐட்டம்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது உங்களுடைய ரூட்டை டேமேஜ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா நேச்சுரல் ப்ராசஸ்ல நம்ம அப்படி கிடையாது. மெயினா நீங்க ஸ்கேல்புக்கு தான் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹேர் பேக்கை திக்கா இருக்க ஹேர் பேக்கை எடுத்து ஹேர்ல வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹேர் க்ரோத்துக்குமே சரி ஸ்கின்னுக்குமே சரி பொறுமையா இருந்தாதான் நிறைய விஷயங்கள் ரிசல்ட் கிடைக்கும். ஒரே மாசத்துலயோ இல்ல ஒரே வாரத்திலயோ எந்த ரிசல்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்காது. என்னோட வேவியா இருந்த ஹேரை ஸ்ட்ரெயிட்டடா மாத்துறதுக்கு நான் ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு மேல இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணேன். அது மட்டும் இல்லாம இதை தவிர்த்து நிறைய இன்டேக்ஸும் எடுத்துக்கிட்டேன். அதனால மட்டும்தான் எனக்கு இந்த ஹேர் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. பை பர்த்டே எனக்கு வந்து ஹேர் ரொம்ப வந்து வால்யூம்டா இருக்கும். அதனால எனக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நான் வேவியா இருந்த என்னோட ஹேரை ஸ்ட்ரெயிட்டடா மாத்துறதுக்கு ரொம்ப எஃபெக்ட் எடுத்தேன். என்னோட ஹேரை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, இது ஒரிஜினல் ஹேர் தானான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வால்யூமைஸ்டா இருக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரைட்டடாவும் இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஹேர் பேக்கால தான் நான் என்னோட ஹேர் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆச்சுன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா 1.5 இயர்ஸ்க்கு மேல நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. நார்மல் நம்ம ₹1 ஷாம்பு வாங்கி தான் நான் வந்து ஹேரையும் வாஷ் பண்ணுவேன். ஹேர் க்ரோத் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து டிப்ரெஸ்ட் ஆகாதீங்க. ஹேரை பொறுத்த வரைக்குமே நீங்க வந்துட்டு எடுத்துக்கிற இன்டேக் தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். நீங்க என்னதான் மேல ஹேர் பேக்ஸ் போட்டாலுமே நிறைய தண்ணி குடிச்சிட்டு நிறைய இன்டேக்ஸும் நல்லா எடுத்தாதான் உங்களுக்கு ரிசல்ட் பெர்ஃபெக்டா கிடைக்கும். வெளியில மட்டும் நிறைய கிரீம்ஸ் அப்ளை பண்றதோ வெளியில மட்டும் ஹேர் பேக்ஸ் அப்ளை பண்றதோ உங்க ஹேருக்கு வந்து வெளியில தான் ஹேரை வந்து ஷைன் பண்ணி தருமே தவிர்த்து உள்ளாரையும் இன்டெக்ஸ் எடுத்தாதான் ஹேர் க்ரோத்துக்கு அது ஹெல்ப் ஆகும். ஸோ இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்காம வெளியில நிறைய ஹேர் பேக்ஸ் அப்ளை பண்றீங்க. ஸோ இந்த ஹேர் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு ஸ்கேல்ப்ல படுற மாதிரி இந்த மாதிரி எக்ஸாக்டா நல்லா மசாஜ் பண்ணுங்க. இந்த ஹேர் பேக் முக்கியமா நம்ம ஸ்கேல்புக்கு தான் அப்ளை பண்ணுவோம். உங்க தலையில பொடுகோ இல்ல வேற ஏதாவது இச்சிங்னஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா கூட இந்த ஹேர் பேக் வந்து ரிமூவ் பண்ணி தரும். ஏன்னா நம்ம வந்து கர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம எக் ஒயிட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். எக் ஒயிட் உங்க ஹேரை வந்து நல்லா வந்து ஸ்மூத்தன் பண்ணும். அண்ட் வந்து கர்டுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷைன் தரும் ஹேர்ல. இந்த 3 இன்கிரீடியன்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான இன்கிரீடியன்ட். பனானா ரொம்பவே சூப்பரான இன்கிரீடியன்ட் உங்க ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கு. இதுல மெயின் இன்கிரீடியன்ட்டே பனானா தான். பனானா உங்க ஹேரை சூப்பர் டூப்பரா ஸ்ட்ரைட்டன் பண்ணி ரொம்ப சாஃப்டாவும் ஸ்மூத்தாவும் வச்சிருக்கோம், யூஸ் ஆகும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்க வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஹேர் ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி ஃப்ரிஸியா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஹேர் வந்து வாஷ் பண்ணி உடனே சிக்கு எடுத்துட்டு நீங்க கொஞ்சமா வந்து ஹேர் சீரம் இல்ல 2 to 3 drops ஆஃப் கோகோனட் ஆயில் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரிஸினஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஃபர்ஸ்ட் வாஷ் நீங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா லைட்டா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். இதே செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வாஷ்க்கு அப்புறம் நீங்க சூப்பரா எக்ஸாக்டான ரிசல்ட் நீங்க என்னோட வீடியோல என்ன பாத்தீங்களோ அது உங்களுக்கு லைட்டா கிடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதே நீங்க கண்டினியூஸா வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 6 மந்த்ல பெர்ஃபெக்டாவே உங்க ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டடா மாறிடும் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்க ஹேரை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அண்ட் நிறைய சிக்கு விழாது.
இந்த ஒரு ஹேர் பேக்ல இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. எந்த ஹேர் பேக் நீங்க போட்டாலும் தலையில நல்லா மசாஜ் பண்ணுங்க. அந்த ஹேர் பேக் அப்பதான் உங்க ஸ்கேல்ப்ல நல்லா இறங்கி சூப்பர் டூப்பரா வொர்க் பண்ணும். ஹேர்ல மட்டுமே கான்சன்ட்ரேட்டும் பண்ணக்கூடாது. ஹேர்லயும் சரி, ஸ்கேல்ப்லயும் சரி சேம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அப்ளை பண்ணணும். இத அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா தூக்கி ஒரு பன் போட்டுக்கோங்க. பன் போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க போட்டு வெயிட் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆஃபீஸ் ஆர் காலேஜ் போறீங்க, இல்ல வெளியில எங்கனா போறீங்க, டக்குன்னு இது பண்ணணும்னா மினிமம் 30 மினிட்ஸ் ஆச்சு நீங்க தலையில ஊற விட்டு இருக்கணும். அப்போதான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 30 மினிட்ஸ் கழிச்சுட்டு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். இப்படிதான் எனக்கு எக்ஸாக்ட்டா இருந்துச்சு. என்னோட ஹேர் ரொம்பவே ஃப்ரிஸியா இருக்கும் நேச்சுரலாவே. என்னோட ஹேரையே வந்து இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு சூப்பரான ரிசல்ட் கொடுத்து என்னோட ஹேர் ஸ்ட்ரக்சரையே இந்த ஹேர் பேக் மாத்திருச்சு அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆனா இதுதான் உண்மை. ஸ்டார்டிங்ல நேச்சுரல் ப்ராசஸ் எடுக்கும்போது நானுமே இதெல்லாம் எங்க வந்து யூஸ் ஆக போகுது, இதெல்லாம் எங்க ரிசல்ட் கொடுக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா என்னோட ஹேரை நீங்க இப்ப இந்த வீடியோஸ்ல பார்த்தாலே தெரியும். சைட்ல 2 இடத்துலயுமே எனக்கு நல்ல ஸ்ட்ரைட்டடா இருக்கும். ஃப்ரண்ட்ல மட்டுமே எனக்கு வந்து நல்ல ஜட பின்னல்லாம் போடுறதுனால அந்த இடம் மட்டும் வேவி வேவியா இருக்கு. இந்த ஹேர் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு, இந்த ஹேரோட ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி. ஏன்னா என்னோட பழைய ஹேர் ரொம்ப வேவி வேவியா சுருட்ட சுருட்டையா இருக்கும். அதோட கஷ்டம் என்னன்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஹேரு. ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் இருக்கும்போது நம்ம எதுக்கு ஸ்ட்ரைட்னிங் போய் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா ஒரு காலகட்டத்தில் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படின்றது என்னோட பெரிய ஆசையா இருந்துச்சு. ஆனா ஸ்ட்ரைட்னிங் பண்ணா அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கொடுக்கணும். ஆனா இந்த ஹேர் பேக்குக்கு நம்ம ஜஸ்ட் 20 ருபீஸ் வந்து ஒரு ஹேர் வாஷ்க்கு ஸ்பெண்ட் பண்ணா போதும். நம்ம ஹேரை இந்த அளவுக்கு சூப்பரா வந்து இது வந்து ஸ்ட்ரக்சரை வந்து மாத்தி தந்து ஸ்ட்ரைட்டடாகவும் ஸ்மூத்தனாகவும் அண்ட் நம்ம ஹேர்ல இருக்க பொடுகு இந்த மாதிரி விஷயங்களையும் இது ரிமூவ் பண்ணி தருதுன்னா எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்ல. ஸோ இந்த ஹேர் பேக் என்னோட ஹோல் ஹேர் ஸ்ட்ரக்சரையே மாத்திடுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மாத்தணும், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் ஹேர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பா வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பிரீத்திஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.